நான் மேகலா, நாம் தமிழர் கட்சி மண்டல செயலாளர். இப்போ தாவேகா அரசோட 100 நாள் ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சமூக வலைதளத்துல பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த 100 நாள் ஆட்சியில விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செயல்பட்டிருக்கா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். அது தாவேகா தொண்டர்களுக்கும் தெரியும், அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் இன்னைக்கு ஒரு சில பேர் முட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னா 0 அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு முற்றிலும் இல்லை. பெண்கள், அதாவது தாவேகா ஆட்சியில் இருக்கிற பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லாம இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? நீங்க சிங்கப்படை அழைச்சிங்களா? போலீஸ்கிட்ட முறையான கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இதுதான் கேள்வி. ஏங்க, உங்க கட்சியில இருக்கிற ஒரு பெண்ணு தன்னை கிண்டல் பண்றதாவும் தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு முறையிடுறாங்க. அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இல்ல கட்சியில உறுப்பினர்கள் எப்படி நடந்துக்கணும், அந்த அந்த மாண்பு என்ன, பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், இதனால கட்சி பேர் கெட்டு போகாதா அப்படின்ற ஒரு அறிவுரையோ அறிவுறுத்தலோ இல்லாத உங்களுக்கு நீங்க மற்ற பெண்களை எப்படி பாதுகாப்பீங்க? உங்க கட்சி பெண்ணுக்கே இவ்வளவு பிரச்சனைனா நீங்க பொதுமக்கள்ல எத்தனை பெண்கள் பாடாத பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற எந்த பெண்ணுக்கு நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்களாம் எப்படிங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு வெளியில வெக்க இல்லாம சொல்லிட்டு இருக்கீங்க? பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. எவ்வளவு குற்றங்கள் இதுவரையில 100 நாள் ஆட்சியில 750 குற்றங்கள் நடந்திருக்கு. இதுக்கு முறையான ஒரு தீர்வு கண்டிருக்கீங்களா? சொல்லுங்க. முதலமைச்சர் அவர்களே, நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லைங்களா? அதுல இந்த பெண்களுக்காக நீங்க என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்க சொல்லுங்க. சட்டமன்றத்துக்கு போனா அங்க ஏதாவது தொகுதி பிரச்சனை பத்தி ஒரு அமைச்சர் பேசுவாரா, ஒரு எம்எல்ஏ பேசுவாரான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. நீங்க எதிர்கட்சியை சாடுவதும் எதிர்கட்சி உங்களை குற்றம் சொல்றதும் இதே குறையா இருக்கே தவிர அங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இதுல நாங்களாம் எப்படி பாதுகாப்பா வெளியில பயணம் செஞ்சுட்டு போறது? இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியாம மக்கள்லாம் தெரியாம உங்களுக்கு வாக்கு செலுத்திட்டாங்க, இன்னைக்கு பட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில சொல்றேன், யாரெல்லாம் உங்களுக்கு வாக்கு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் தான் வருது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. உங்களை தேர்ந்தெடுத்தவங்க தான் இன்னைக்கு நடு ரோட்ல இன்னைக்கு இந்த வீடுகள் எல்லாம் இடிச்சு இன்னைக்கு மக்கள் படுறாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு தானே நீங்க இப்படி எங்களை நடுத்தருவில் நிக்க வைக்கிறீங்கன்னு சொல்லி மக்கள் கண்ணீர் விடுறாங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன பதில் கொடுக்க போறீங்க? அவங்களுடைய ஓட்டு தேவை. அவங்க ஓட்டு போட்டு நீங்க ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சிக்கு அமைந்தோன்னு உங்களுடைய நிலைப்பாடு மாறுது. இது எந்த விதத்துல நியாயம்? மக்கள் நலனுக்காக மக்கள் பிரதிநிதியா தானே நின்றுருக்கீங்க. அப்ப மக்கள் குறை தீர்க்கறதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மக்களுடைய எந்த குறையும் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காக செயல்படுறீங்க நீங்க? முதல்வர் அவர்களே, தயவு செய்து மக்களுடைய இனிமே இந்த 100 நாள் போனது போகட்டும். இனி வர காலத்துல மக்களுடைய பிரச்சனைக்காக, இந்த நாட்டோட பிரச்சனைக்காக கொஞ்சம் வாய்ஸ் கொடுங்க ஐயா, வாய்ஸ் கொடுங்க. நீங்க கொடுக்கறத வச்சுதான் உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை வரும். அடுத்து நீங்க ஆட்சி அமைக்கலாம். சிறப்பான ஆட்சி நீங்க சொல்லக்கூடாது ஐயா, நாங்க மக்களாகிய நாங்க சொல்லணும். இதை நீங்க மனசுல வச்சு செயல்படுங்க. சமீபத்துல கடவுளின் குழந்தை வாடா, உன்னாலதான் தமிழ்நாட்டுல மழையே பெய்ஞ்சுதே அப்படின்னு ஒரு அம்மா வலைதளத்துல சுத்திட்டு இருந்தாங்க. அந்த அம்மா ரொம்ப பெண்களுக்கு பெண்களை இழிவா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவருடைய மகன் போக்சோ வழக்குல கைதா இருக்கிறாரு. இப்போ தாவேகாக்கு சூப்பரா முட்டு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அவங்க பையன் போக்சோல இருந்து வெளில வரணுன்றதுக்காகவா? ஏங்க, பேசணும். சினிமால தான் நடிக்கிறீங்க, நீங்க ஒரு துணை நடிகை, சினிமால தான் நடிக்கிறீங்க, அங்கேயோட அந்த நடிப்பை நிறுத்திக்கணும். நிஜ வாழ்க்கையில ஏங்க நடிக்கிறீங்க? உண்மையாவே உங்களுக்கு உங்க பையனை குற்றம் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு உங்க பையனை வெளியில கூட்டுவாங்க. நீங்க த்ரிஷாவுக்கும் ஐயா முதல்வர் விஜய்க்கும் நீங்க இவ்வளவு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்க அவ்வளவு ஆவேசமா பேசுனீங்கல்ல, இந்த மாதிரிலாம் ஆபாசமா பேசக்கூடாது. ஒரு பெண் வயிற்றுலேருந்து வந்திருக்கீங்க, ஒரு மகளை பார்த்திருக்கீங்க, மனைவியை பார்த்திருக்கீங்க, தாயை பார்த்திருக்கீங்க. நீங்க அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாதுன்னு அவ்வளோ ஆவேசமா பேசுனீங்களா? அது நடிப்பா? உங்க மகனை நீங்க எப்படிங்க வளர்த்துருக்கீங்க? எப்படி வளர்த்துருக்கீங்க?
உங்க பையன் உண்மையிலே குற்றம் செய்யலைன்னா அதை நிரூபிச்சு அவரை வெளியில கொண்டு வரதுக்கான வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு த்ரிஷா அவர்களுக்கு ஐஸ் வைக்கிறதும் விஜய் அவர்களுக்கு ஐஸ் வைக்கிறதும் நிறுத்திடுங்க, தயவு செய்து நிறுத்திடுங்க. நியாயம் சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். வேண்டப்பட்டவர்களுக்கு ஒரு சட்டம், தேவைப்படாதவர்களுக்கு ஒரு சட்டம்னு இருக்கக்கூடாது. இந்த தாவேகா ஆட்சியிலும் அதுதான் தொடர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா சட்டம் வந்து இருக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சட்டமாகவும் இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டமாகவும் இருக்கு. இதை நீங்க மாத்தணும். இந்த ஆட்சியில மாத்தி எல்லாருக்கும் சமமான சட்டம் அப்படின்றத கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் மக்கள் நாங்க உங்களை நம்புறோம். இந்த தேவையில்லாத சும்மா வைரல் ஆகிறதுக்காக தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். இங்க யார் எங்க நாட்டை ஆளணும் அப்படின்றது வந்து மக்களாகிய நாங்க எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க தான் இருக்கணும். இனி வரும் காலத்திலையும் அப்படிதான் ஜனநாயக முறைப்படிதான் நடக்கும். நீங்க த்ரிஷா வந்தா என்ன, இவங்க வந்தா என்னன்னு நீங்க கேள்வி கேட்காதீங்க. உங்க சுய விருப்பத்துக்கெல்லாம் இது இடம் கிடையாது, சரிங்களா? இன்னைக்கு மாற்றம் சொல்லி ஓட்ட போட்டு ஏமாந்து நிக்கிற மக்களுக்கு இதெல்லாம் பெரும் பாடமா இருக்கணும். சுற்றுச்சூழல் அமைச்சர் ராஜீவ் அவங்க வந்து சூப்பரா ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு. இப்போ எண்ணூர் கொசத்தலை ஆற்றுல வந்து அந்த மீன்கள்லாம் செத்து மிதந்துச்சு இல்லைங்களா? அந்த மீன்கள் செத்து மிதக்கிறதுக்கு காரணம் ஆலை கழிவு கிடையாதான், மனிதர்களுடைய கழிவு தான் அப்படின்னு சொல்லி காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இவர் உண்மையிலே சுற்றுச்சூழல் அமைச்சர் தானா சந்தேகமா இருக்கு. இதை பத்தி அமைச்சர் அவர்களே, நீங்க ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஆதாரம் கேட்குறீங்க இல்லைங்களா? இதை கூட நீங்க ஆதாரத்தோட போட்டிருந்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சியா இருந்திருக்கும் எனக்கு. என்னன்னா ஆலை கழிவு கலக்கிறதுனால தான் ஆற்றுல உள்ள மீன்லாம் இறந்து போகுது. மனித கழிவு கலந்ததுனாலதான் இறந்திருக்கலாம் அப்படின்றது வந்து எதன் அடிப்படையில நீங்க அதை உறுதிப்படுத்துறீங்க? நீங்க இதுக்கான ஆதாரத்தை வெளியிடுங்க. ஆதாரத்தை வெளியிட்டு அந்த மீன்கள்லாம் இவ்வளோ மீன்கள் இறந்திருக்கு, எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் அதுல போயிருக்கு தெரியுங்களா? இதெல்லாம் நீங்க ஏன் யோசிக்கிறது இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து இந்த விஷயத்த வெளியில சொல்லுங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அந்த ஆலை கழிவு கலக்காம இருக்கிறதுக்கும் நீங்க சொல்ற மாதிரி மனித கழிவுகள்லாம் வந்து ஆற்றுல கலக்குது இல்லைங்களா? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அடுத்த கட்ட செயல்பாடு என்ன அப்படின்றத நீங்க யோசிங்க. ஆனா நீங்க அதெல்லாம் விட்டுட்டு காரணத்தை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க ஏதோ காரணங்க, ஏதோ ஒண்ணு நடக்குதாங்க. அந்த ஆத்துல ஏதோ ஒரு கழிவு கலந்து அங்க மீன்கள்லாம் இவ்வளோ இறந்து போகுதுன்னா அதுக்கு நீங்க என்ன சுற்றுச்சூழல் அமைச்சரா இருந்துட்டு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அந்த ஆத்தை வந்து எப்படி தூய்மைப்படுத்த போறீங்க? உங்க ஆட்சியில அதை எப்படி வந்து சீர்படுத்த போறீங்கன்றத எங்களுக்கு சொல்லுங்க. இந்த காரணங்கள்லாம் நீங்க அப்புறம் சொல்லலாம். எந்த காரணமா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்க ஆட்சி நடக்குது, இதுக்கு தீர்வு காண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். தேர்தல் களத்துல நாம் தமிழ் கட்சி சார்பாக நான் வேட்பாளரா நின்றுட்டு இருந்தேன். எங்க கூட திமுக, அதிமுக, தாவேகா போட்டியிட்டாங்க. இப்போ மக்களாகிய நீங்க தாவேகாலேருந்து வெற்றி பெற வச்சிருக்கீங்க எம்எல்ஏவை. அவரோட பேர் யாருக்காவது தெரியுமா? பூந்தமல்லி தொகுதி மக்களுக்கு பூந்தமல்லி தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குன்றதாவது அந்த எம்எல்ஏக்கு தெரியுமா? இங்க பூந்தமல்லி தொகுதியில நாங்க ஒரு வாக்குறுதிகள் கொடுத்திருந்தோம். ஆனா நீங்க விஜய் முகத்துக்காக ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏவை ஜெயிக்க வச்சிருக்கீங்க. அவரு பூந்தமல்லி தொகுதியை பத்தி என்ன முழுமையா தெரிஞ்சிருக்கிறாரு அப்படின்றது தெரியல எங்களுக்கு. இன்னொன்னு, சட்டமன்றத்துல பூந்தமல்லி தொகுதி பத்தி அவர் என்ன பேசியிருக்கிறாரு? இந்த தொகுதி சார்பா என்ன நலத்திட்டங்களை அவர் முன்வைக்கிறாரு? சட்டசபையில ஒரு வார்த்தை கூட பூந்தமல்லி தொகுதி எம்எல்ஏ பேசி நான் பார்த்ததில்லை. இப்போ பூந்தமல்லி தொகுதியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடே குப்பையா இருக்கு, அது வேற விஷயம். ஆனா பூந்தமல்லி தொகுதியில எங்க பார்த்தாலும் குப்பை, ஒரு திடக்கழிவு மேலாண்மைன்றதே கிடையாது. எந்த ஏரியா போங்க ஒரு காலியான மனை இருந்துச்சுன்னா அங்க குப்பை ரொம்ப வழியுது. இதுக்கு எம்எல்ஏ அவர்கள் என்ன தீர்வு கண்டிருக்காரு? அப்ப அந்த குப்பையோட குப்பையா மக்கள் நாங்க வாழணும். கழிவு நீர் மேலாண்மை கிடையாது. மக்கள் குடிநீர் சுத்தமா குடிக்கிறதுக்கான குடிநீர் வழங்கப்படுற செம்பரம்பாக்கம் ஏரி பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு குப்பை கொட்டி அந்த இடத்தையே அசுத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. அங்க பக்கத்திலேயே கழிவு நீரை எடுத்துட்டு வந்து லாரியா கொட்டுறாங்க. இதை பத்தி ஏற்கனவே நாங்க பல விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளத்துல சொல்லி இருக்கோம். ஆனா இது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? செம்பரம்பாக்கம் ஏரியில
கழிவு நீர் கலக்கப்படுது. இந்த குடிநீருக்கு ஆதாரமா உள்ள செம்பரம்பாக்கம் ஏரி இன்னைக்கு மாசு அடையுது. இது குறித்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? அரசு அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தொகுதி எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு? கொஞ்சமாவது போய் தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க சார். மக்களுடைய தேவை என்னன்னு பாருங்க சார். பார்த்து அந்த தேவையை நீங்க சட்டமன்றத்துல அந்த குறைய சொல்லுங்க. நீங்க பேசிய நாங்க பார்க்கல. இந்த 100 நாள்ல பூந்தமல்லி தொகுதி எம்எல்ஏ எங்க காணவில்லைன்ற அறிக்கை கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஒரு இடத்துல கூட எம்எல்ஏ வந்து மக்கள் குறைய தீர்த்திருக்காரா, மக்கள் பிரச்சனையை கேட்டிருக்காரா, மக்களுடைய தேவைப்பட்ட நலத்திட்டங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாரா? இப்படி எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியல. பூந்தமல்லி மக்களுக்கு எம்எல்ஏவோட பேரே தெரியாது. அந்த அளவுக்கு விஜய் அவர்களுடைய மோகத்தில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இன்னைக்கு மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக களத்துல நிக்கிற உங்களுக்கெல்லாம் ஏளனமா ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு முகக்கவர்ச்சிக்காக வந்து நிக்கிறவங்கள உங்களுக்கு பெரிய ஆளா இருக்கு. ஆனா நிச்சயம் சொல்ற, நீங்க இதுக்காக செஞ்ச தப்புக்காக வருத்தப்படுவீங்க மக்களே. நான் இது வந்து சாபம் விடல, கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. உங்க குடும்பத்துல, அதாவது எனக்கு இருக்க வீடு இருக்கு, சொகுசா போகிறதுக்கு கார் இருக்கு, என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நீங்க நினைச்சிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரச்சனை வரும்போது மட்டும்தான் நீங்க வந்து முன்னாடி வந்து நிக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு யாருக்கு வேணாலும் வரலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை இல்லாம நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தாவேக்காவுடைய கட்சியில இருக்கிறவங்க தான் பெரும் குற்றவாளியா எல்லா இடத்துலயும் பாக்குறீங்க. ஆனாலும் நீங்க தாவேக்காவுக்கு முட்டு கொடுக்குறீங்க. எங்க தப்புனா தப்புன்னு சொல்லுங்க, சரின்னா சரின்னு சொல்லிட்டு போங்க. நீங்க சரியான ஆட்சி செய்தா நாங்க யாரும் வந்து முன்னாடி குறை சொல்றதுக்கு மட்டும் வந்துடுறாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்காதீங்க. இன்றைய சூழ்நிலையில ஆட்சி எப்படி இருக்கு, மக்கள் எவ்வளவு அல்லல் படுறாங்க, பொதுமக்களுடைய தேவைகள் என்ன, தூய்மை பணியாளர்கள் அங்க போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தீர்வு, நீட்டுக்காக போராடினாங்க, அவங்களுக்கு என்ன ஒரு வழி, எல்லாம் வாக்குறுதியா வாய் வார்த்தையா நிக்குதே தவிர எதுவுமே செயல் திட்டமா வரவே இல்லை. அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு முன்னெடுப்பாவது எடுத்திருக்கீங்களான்னாலும் அதுவும் இல்லை. அப்போ மக்கள் நாங்க எப்படிங்க உங்களை நம்புறது? எப்படி நம்புறது? கேள்வி கேட்டா மட்டும் கேட்டுட்டாங்கன்றீங்க. நான் என்ன சொல்றேன், தாவேகா தொண்டர்கள் உங்களுக்கே நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வீடியோ போட்டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க என்னென்ன பேச்சு பேசுவீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா பேசுறதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல உள்ளவங்களை யோசிச்சு பாருங்க. உங்களை விடுத்து அடுத்து எதிர்கால தலைமுறையினர் எப்படி இந்த இடத்துல இந்த தமிழ்நாட்டுல வாழ்வாங்க? உங்களுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது, உங்களுடைய கல்வி பறிக்கப்படுது, உங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுது. எல்லாமே வட மாநிலத்தார் வந்து இங்க வாழ்றதுக்கு தமிழர்கள் எங்க போவாங்க? பூர்வக்குடியினர் எங்க போவாங்க? நீங்க ஏன் யோசிக்க மாட்டீங்க? இன்னைக்கு எல்லாமே அப்ப தமிழர்கள் அறிவாளியே கிடையாதா? தமிழர்கள தலை சிறந்தவரே கிடையாதா? ஆட்சி புரியுற அதிகாரம் இல்லையா? உங்களுக்கு அதிகாரத்தை வந்து சரியான முறையில பயன்படுத்தக்கூடிய தகுதி இல்லையா? திறமை இல்லையா? அப்போ மற்ற மொழியினர் தான் இங்க திறமையானவங்கன்னு சொல்லி ஏன் தமிழர்களை முடக்குறீங்க? இன்னைக்கு அரசு பள்ளி சரியா எத்தனை பேரை தமிழர்கள் வந்து அரசு பள்ளியில படிக்கிறாங்க? அந்த அரசு பள்ளி தரமா இருக்கா? பூந்தமல்லி தொகுதி எம்எல்ஏ ஒவ்வொரு அரசு பள்ளியையும் ஆய்வு செஞ்சிருக்கிறாரா? அங்க சரியான முறையில் ஆசிரியர் வராருங்களா? பாடங்கள் நடத்தப்படுதா? இல்ல சத்துணவு சரியா கொடுக்கப்படுதா? இப்படி எந்த மாதிரியான விஷயங்களை பார்த்திருக்கிறாரா? ஊரு தான் குப்பையா இருக்கு, ரோடு அதை விட கேவலமா இருக்கு. எந்த தெருவுல போய் பாருங்க, சரியான சாலை வசதியே கிடையாது. இன்னுமே போக்குவரத்து இல்லாம இந்த பாரிவாக்கம் பகுதியெல்லாம் போனீங்கன்னா போக்குவரத்தே இல்ல, பஸ் ஸ்டாப் இல்லைன்னு மக்கள் அவ்வளவு வந்து குறை சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க திருத்தீங்களா? தெருவிளக்கு இல்லாம இன்னும் ஒரு பூந்தமல்லி தொகுதியில தெருவிளக்கே இல்ல. அப்போ அந்த பிரச்சனைகளெல்லாம் போய் கேட்டீங்களா? இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிட்டோன்னு நீங்க ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்க கூடாது சார். கொஞ்சம் நீங்க தொகுதியை போய் பார்த்து தொகுதியோட தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்றத செயல்ல காட்டுங்க சார், செயல்ல காட்டுங்க. நீங்க இருக்கிற இடமே தெரியலையே, பூந்தமல்லி தொகுதி எம்எல்ஏ எங்க இருக்கிறாருன்னே தெரியல. கொஞ்சம் வாய்ஸ் கொடுங்க, சட்டமன்றத்துல வாய்ஸ் கொடுங்க, பேசுங்க. எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு சரிங்களா? பூந்தமல்லியில வீடுகள்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்க என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்க? கொஞ்சமாவது மனசான்றோட
யோசிச்சு மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களை ஒரு அரியணை ஏத்திருக்காங்க. அதை நிரந்தரமா தக்க வைக்கணும்னா மக்களுடைய குறை என்னன்னு கேட்டு மக்களுக்காக, இந்த தொகுதிக்காக கொஞ்சமாவது வேலை செய்யுங்க. அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இது எங்களுக்காக இல்ல, உங்களை நம்பி ஓட்டு போட்ட தாவேகா தொண்டர்களுக்காவது நல்லது செய்யுங்க. நன்றி.